ஓம் சுவாமியே சரணமையப்பா. கார்த்திகை வந்தாலே ஐயப்பனுக்கு மகிமைதான் எங்க பார்த்தாலுமே. நாங்க எப்பவுமே மாலை போடும்போது வீட்டுல இருந்து யாரையும் கூட்டு போறது இல்லை. எங்க ஊர் வழக்கம் அது. வீட்டுல இருக்கிறவங்க அப்படியே வீட்டுல இருந்துருவாங்க சாமியை வரவேற்கிறதுக்காக. வந்த பிறகு வீடை சுத்தி கலசம் பண்ணேன். அது எப்படின்னா மஞ்சள் தூள், அப்புறம் கடல் தண்ணி, கல் உப்பு எல்லாம் போட்டு ஒரு இது மாதிரி ரெடி பண்ணி அது வீடு ஃபுல்லா தெளிச்சா போதும். அப்ப நம்ம வீடு ரொம்ப சுத்தமாயிடும். ஊர்ல என்ன அடுப்பு இருக்கும், அதுல இருந்து தீ எடுப்போம் எல்லாம் பண்ணுவோம். இங்க என்ன நம்ம யூஸ் பண்ண தேங்காய் எடுத்து வச்சு அதை சுட்டு அதை ரெடி பண்ணி நம்ம சாம்பிராணி போட வேண்டியதுதான். அதுதான் நம்ம சென்னையோட வழக்கம். இது என்னோட 14வது வருஷம் சபரிமலை மாலை போடுறது. அந்த ஐயப்பன் தான் என்னோட குருநாதர், என்னோட பாஸ், எல்லாமே அவர் தான். அவர் இல்லாமல் நான் ஒண்ணுமே இல்லை. என்னை இயக்கி கொண்டிருக்கிறது ஃபுல்லாவே அவர் தான். ஐயப்பனோட அருள் எப்பவுமே எல்லாருக்குமே கிடைக்கும். கலியுக வரதன் என்னைக்குமே நம்மளை கைவிட மாட்டான். சுவாமியே சரணம் ஐயப்பா.